रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् குருப்யோ நமக. நம்ம ஒவ்வொரு ஜோதிட விதியாக பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கையில் இருக்கிற ஜாதகங்களோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா? உங்களுடைய ஃபீட்பேக் ஏதாவது இருக்கா? இருந்ததுன்னா நீங்கள் கொடுங்க. இப்போ ரொம்ப நல்ல ஒரு விதியை பார்க்கலாம். இது சூரியன் சனி ரெண்டு ஆப்போசிட் கிரகம் அதை பற்றின விஷயத்தை பார்ப்போம். எப்படி சந்திரன் சனி ரெண்டும் டைரக்ட் ஆப்போசிட்டும் அதை நம்ம புணர்ப்பு பார்க்கும்போது பார்க்கலாம். அதே மாதிரி சூரியன் சனியும் ரெண்டு ஆப்போசிட்டு, ரெண்டும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாகவே ஏன் ரெண்டும் ஆப்போசிட்டு அப்படின்னா, சூரியனுடைய தன்மை என்னவோ அதுக்கு நேர் எதிர்த்தன்மை சனியினுடைய. அதோட வீடு கூட பார்த்தீங்கன்னா சூரியன் சிம்மத்தில் ஆட்சி அப்படின்னா அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல சனி கும்பத்தில் ஆட்சி. கும்பத்தில் ஆட்சி மாத்திரம் கிடையாது, மூலத்திரிகோணம் வேற. சூரியனுக்கு உண்டான எல்லா குணங்களும் நேர் ஆப்போசிட்டாக சனிக்கிட்ட இருக்கும். சூரியன் நெருப்பு அப்படின்னா சனி எக்ஸ்ட்ரீம் குளிர்ச்சி, ஐஸ் மாதிரி, கோல்டு. சூரியன் ரொம்ப வெளிச்சம், இந்த மொத்த சோலார் ஃபேமிலிக்கே லைட்டு கொடுக்கறது சூரியன் தான். நேர் ஆப்போசிட் சனி ஃபுல் டார்க், இருட்டு. ஏன்னா அது இருக்கிறதே எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்குது. அந்த இதில் அந்த சோலார் சர்க்கிளில் கடைசியாக இருக்கக்கூடிய கிரகம் சனி. ஸோ அதுக்கு சூரியனுடைய ஒளி போய் சேர்றதுக்கே டைம் ஆகும். ஸோ அது முழுக்க முழுக்க இருட்டாக தான் இருக்குது. சூரியன் அரசன் அப்படின்னா நேர் ஆப்போசிட் சனி சாதாரண மக்கள். சூரியன் நிர்வாகம் அப்படின்னா சனி அந்த நிர்வாகத்தில் அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு தொழிலாளி. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நேர் ஆப்போசிட். இதுக்கு என்னெல்லாம் இருக்கும்? சூரியன் ஒரு பெரிய பாறைன்னு வச்சுக்கோங்க, ஒரு குன்று, ஒரு பெரிய பாறை. அதை உடைச்ச சின்ன 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 கல் தான் சனி. சனி ஜல்லி சொல்லலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்தா சூரியன். சூரியன்கிறது ஒரு பெரிய பாறை, நேர் ஆப்போசிட் சனிங்கிறது ஒரு ஜல்லி. சூரியன் மாடி வீடு அப்படின்னா சனி ஓலை வீடு, குச்சி வீடுன்னு சொல்லலாம், குடிசை வீடு. நேர் ஆப்போசிட் ரெண்டுமே. சூரியன் மேனேஜர் அப்படின்னா சனி தொழிலாளி. சூரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா சனி அதை நிறைவேற்றுபவர். இவர் எக்ஸிக்யூட்டிவ். சூரியன் எக்ஸிக்யூட்டிவ், சனி எக்ஸிக்யூட்டர். மேனேஜர் சொல்கிறத நிறைவேற்றுபவர் சனி. சூரியன் மேனேஜர் அப்படின்னா சனி தொழிலாளி. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஜாதகங்கள் அனலைஸ் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த நுவான்சஸை தெரிஞ்சுக்கிறது, இதனுடைய தன்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது. இன்னும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சூரியன் தந்தை அப்படின்னா சனி மகன். இது ரெண்டுமே நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால, ஆப்போசிட் குவாலிட்டியாக இருக்கிறதுனால சூரியன் சனி சேரும்போது தந்தை மகனுக்கு உண்டான உறவு எப்படின்னா அது மாதிரி தான் இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப விரிசல் விடும், ஆப்போசிட்டாக இருப்பாங்கங்கிறது கிடையாது. ஒத்துமையெல்லாம் இருக்கும். ரெண்டு பேருக்குமே பாசம் ஜாஸ்தி. சூரியனுக்கு சனி மேலே பாசம் ஜாஸ்தி, சனிக்கு சூரியன் மேலே பாசம் ஜாஸ்தி. எப்போ இவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் பையனும் ஒருத்தன் பார்த்துக்காமல் இருக்கிற வரைக்கும், அல்லது அப்பா இங்கே இருக்காரு, பையன் வெளியூரில் வேலை பார்க்குறாரு, மகனுக்கு அப்பா பற்றின நினைப்பு இருக்கும், அப்பா மேலே பாசம் இருக்கும். அப்பாவுக்கும் மகனை பற்றின நினைப்பு, பாசம் எல்லாமே இருக்கும். ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா பேசுவாங்க. போக போக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஏதாவது ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் ஆகி ஒரு ஆர்குமெண்ட்டை டெவலப் ஆகி
பார்க்காம போயிடுவாங்க 2 பேரும். அதாவது சூரியன் சனி எந்த அளவுக்கு பாசம் அதெல்லாம் இருக்கோ அதே அளவுக்கு ரொம்ப நெருக்கம், 2 பேரும் தோளில் கை போட்டு போகிற அளவுக்கு பயங்கர நெருக்கம். அந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. அப்பாவும் பையனும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே சூரியன் சனி சேரும்போது அது மாதிரி கிடையாது. பையனே அப்பாவை ரொம்ப மரியாதையோடையே பார்க்குறது. இது சமயத்தில் அப்பாவும் பையன்ட்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி பயந்து ஒதுங்கி இருக்கிறதெல்லாம் இருக்குது. எல்லாமே நான் உதாரண ஜாதகங்களோட நிறைய என்னுடைய இதுக்கு முன்னாடி இருக்கிற முழு வீடியோ எல்லாம் 2 hours 1.5 hours 2 hours வீடியோஸில் நிறைய உதாரண ஜாதகங்களோடையே நான் கம்ப்ளீட்டாக விளக்கியிருக்கேன். ஸோ ஒரு ஜாதகத்தில் சூரியன் சனி எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறத வச்சு நம்ம பலமாக ஸ்ட்ராங்காக சொல்லலாம். உதாரணத்துக்கு சூரியன் பலமாக இருந்ததுன்னு வைங்க, சூரியன் ரொம்ப பலமாக இருக்குது, சனி கொஞ்சம் வீக்காக இருக்குது. இந்த இடத்துல அப்பாவோட டாமினேஷன் தான் ஜாஸ்தி. உதாரணத்துக்கு மேஷத்தில் சூரியன், அதே மேஷத்தில் சனி, இங்கே சூரியன் உச்சம் சனி நீச்சம். இதை பற்றி நான் ஒரு பர்த் டீட்டெயில்ஸோடு கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவருடைய ஜாதகத்தை நான் விளக்கியிருக்கேன். இவர் ஒரு மில் ஓனருடைய பையன். இவங்க அப்பா ஒரு மில் ஓனர், 4-5 பசங்க. அதில் ஒருத்தருக்கு இவர் தான் மூத்தவர். இவருக்கு சூரியன் சனி சேர்ந்துருக்கு. இப்போ வரைக்கும் அவங்க அப்பா இப்படி உட்காந்துருந்தா இவர் பின்னாடி தான் நிற்பார். முன்னாடி கூட பேச மாட்டார், பின்னாடி இருந்து இப்படி தான் பேசுவார் அவர். இப்போ வரைக்கும் இவ்வளோதான். அவங்க அப்பா கிட்டத்தட்ட ஒரு 85 years இருக்கும். ரொம்ப வீக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி தான். ஆனாலும் பையனுடைய மனசில் அந்த மரியாதை, சின்ன வயசில் அவங்க அப்பாவை எப்படி தெம்பா கெத்தாக பார்த்தாரோ இன்னைக்கு வரைக்கும் அவர் மனசில் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க அப்பாவை மீறி இவர் எதுவும் பண்ண மாட்டார். இவர் மேரீடு, இவர் பொண்ணுக்கே இப்போ மேரேஜ் ஆக போகுது, அந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் இவங்க அப்பாவை மீறி இவர் எதுவும் பண்ண மாட்டார். ரொம்ப பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. அதில் ஹெட் யாருன்னா நாட்டாம மாதிரி இருக்கிறது அவங்க அப்பா தான். இவங்கெல்லாம் பின்னாடி தான் நிற்பாங்க. இவர் கொடுக்குற மரியாதையை பார்த்து மீதி பேரும் அந்த அளவுக்கு ரொம்ப பக்தியாக மரியாதையாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா இல்லையாங்கிறது அடுத்தது. இவருக்கு இருக்குது, இவர் அது மாதிரி தான் இருக்கார். ஸோ மேஷத்தில் சூரியன், அதே மேஷத்தில் சனி நீச்சம். இது இவருடைய ஜாதகம், இந்த பையனுடைய ஜாதகம். அப்பா மேலே அதீத பக்தி. அவர் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டார், அந்த அளவுக்கு அதீத பக்தி. அவர் ஒரு பெரிய லேண்ட்லார்டு தான். அவங்க அப்பா சொந்தமாக ரைஸ் மில் வச்சுருக்காரு, ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்குறாங்க, அதெல்லாம் அடுத்தது. ஆனால் இவருக்கு அப்பா மேலே மரியாதை இருக்கானா இருக்குது. ஒரு வார்த்தை அவரை மீறி எதுவும் பேச மாட்டார். இதுதான் மேஷத்தில் இருக்கிற சூரியன் சனி. நேர் ஆப்போசிட்டாக துலாமில் சூரியன் சனி, சனி உச்சம் சூரியன் நீச்சம். இந்த ஜாதகத்தையும் நான் பர்த் டீட்டெயில்ஸோடு கொடுத்து க்ளீனாக அந்த என்னோடய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பர்த் டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்பா பையனுடைய உறவு எப்படி இருக்குங்கிறத நான் க்ளீனாகவே சொல்லியிருக்கேன். அவங்க எப்போ வந்தாலும் அப்பா வாயே திறக்க மாட்டார், அவர் பாட்டி ஓரமாக உட்காந்துருப்பார். பையன்தான் ஃபுல் டாமினேஷன், முழுக்க பேசுகிறது செய்கிறது. இவர் என்னத்தையாவது வாயை விட்டுருவாரோ திட்டிடுவாரோ, பையன் ஏதாவது திட்டிடுவாரோங்கிற பயமே அப்பாவுக்கு ஜாஸ்தி. இது துலாமில் சூரியன் நீச்சம் சனி உச்சம். ஸோ எந்த இடத்துல இருக்கு அதை வச்சு நம்ம சொல்லலாம். இது சனி உச்சம் சூரியன் நீச்சம். ஸோ இங்கே முழுக்க பையனுடைய டாமினேஷன் தான், அவர் தான். அது என்னோடய வீடியோவில் அது என்ன மாதிரி பையன் அவங்க அப்பாவை சத்தம் போட்டார் திட்டினாருங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கம்ப்ளீட்டாக நான் சொல்லியிருக்கேன். அப்பா கையில் இருக்க சொத்தை பூரா பையனுக்கு கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு பையனுடைய வீட்டில் மாடியில் ஒரு போர்ஷனில் அவரும் ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க. அதுக்கு அடுத்து நடந்த சம்பவங்களையும் அதில் நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ திருப்பி சொன்னாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரெப்படிஷனாக இருக்கும், அதனால் அதை நான் சொல்லலை. துலாமில் சூரியன் சனி உச்சம் சூரியன் நீச்சம். இங்கே அப்பா பையனுக்கு ரொம்ப அடங்கி தான் போவார். ஒருவேளை இந்த சூரியன் நீச்ச பங்கமானாலோ இந்த சனி நீச்ச பங்கமானாலும் இது கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறும். ஆரம்பத்தில் கொஞ்சம் ரொம்ப பயந்து இருந்தாலும் அதுக்கப்புறம் பையன் கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி. இங்கே ஆரம்பத்தில் அப்பா கொஞ்சம் பையனுக்கு பயந்து போனாலும் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் டாமினேட் கிடையாது, கொஞ்சம் ஈக்குவலாக அப்படி ஈக்குவலாக உட்காந்து பையன் கூட ஈக்குவலாக உட்காந்து பேசுகிறதே அவங்களுக்குலாம் பெரிய விஷயம். ஏன்னா சூரியன் நீச்ச பங்கம் ஆனதுன்னா அட்லீஸ்ட் பக்கத்தில் ஈக்குவலாக உட்காந்து பேசுவாங்க, அந்த அளவுக்கு சொல்லலாம். இது துலாமில் சூரியன் சனி. இது சிம்மத்தில் சூரியன் ஆட்சி மூல திரிகோணம்.
கும்பத்தில் சனி ஆட்சி மூல திரிகோணம். 2 பேரும் டஃப். 2 பேரும் ஒருத்தவங்க விட மாட்டாங்க. ஒரே வீடு, கீழேயும் மாடிலையும் இருக்காங்க. கீழே அப்பா இருக்கார், மாடியில் பையன் இருக்கார். ஒரு ப்ராப்ளம், ஒரு சொத்து தகராறு, கேஸ் இப்போ வரைக்கும் நடந்துட்டு பேசிக்க மாட்டாங்க. அவர் பாட்டி அவர் வீட்டுக்கு போவார், அப்பா பாட்டி வீட்டில் இருப்பார். அங்கே ஒரே இடத்துல தான் இருக்காங்க, ஆனாலும் கேஸ் நடக்குது. இவரும் விட்டு தர மாட்டார். சிம்மத்தில் இருக்கிற சூரியன் அப்பாவும் விட்டு தர மாட்டார். கும்பத்தில் சனி பையனும் விட்டு தர மாட்டார். ஸோ இதுதான் சூரியன் சனி. இது வேற எங்கே இருந்தாலும் சரி, மீதி எந்த வீட்டில் இருந்தாலும் எது பலம்ங்கிறத பார்க்கணும். அது டாமினேட் பண்ணும். எது கொஞ்சம் வீக்காக இருக்கோ அது அடங்கி போகும். ஒன்று, பாசம் உண்டான பாசம் இருக்கும். இப்போ இது மாதிரி இல்லாமல், இந்த சூரியன் சனி மாதிரி இல்லாமல், இல்லை இந்த சூரியன் சனி மாதிரி பிடிவாதம் அதிகமாக இல்லாமல் அப்படி இருந்தால் பாசம் இருக்குமானா பாசம் இருக்கும். அதெல்லாம் உண்டு. நேர பார்க்கும்போது தான் பிரச்சனை வரும். சூரியன் சனி வேலை செய்யுதான்னா கண்டிப்பாக வேலை செய்யுது. சூரியனுடைய எல்லா குவாலிட்டிக்கும் நேர் ஆப்போசிட்டு சனி. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு சூரியன்ட்டு நம்ம நல்ல விஷயங்களை எதிர்பார்க்குறோமோ, ஈக்குவலாக சனிகிட்ட இருந்தும் நம்ம எல்லா நல்ல விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ரொம்ப தகுதியாக இருக்கணும். அந்த சனியினுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப தகுதியாக இருக்கணும். சனி மாத்திரம் மனசு வச்சுட்டா என்ன வேணால் கொடுக்கும், எவ்வளோ வேணால் கொடுக்கும். அதுதான் சனி எப்படி சூரியனுடைய பையனோ அதே மாதிரி சூரியனுக்கு இன்னொரு பையனும், அதாவது சனியினுடைய தம்பி. அது புராணத்திலேயே ரொம்ப தெளிவாக க்ளீனாக சொல்லியிருக்கு, கர்ணன் அப்படின்னு. கர்ணனுக்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸும் சனிக்கும் உண்டு. சனிக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்னென்னா பனிஷ் பண்ணுறது. இவனுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா தாராளமாக கொடுக்கும். தகுதி இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பனிஷ் பண்ணி உலகம்னா என்ன, எல்லா விஷயத்தையும் உலக விஷயங்களை பூரா பாடமாக சொல்லி கொடுத்துட்டு, சொந்தக்காரங்கன்னா யார், நட்புன்னா என்ன, எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாடமாக சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். கர்ணன் எந்த அளவுக்கு தாராள பிரபு, அதே தான் சனியும். அள்ளி கொடுக்கறதுல எந்த விதத்துலேயுமே சிலைச்சது கிடையாது. கிட்டத்தட்ட இன்னொரு கர்ணன் சொல்லலாம், கர்ணனுடைய அண்ணன். என்ன ஒன்று தண்டனை கொடுத்துட்டு கொடுக்கும். அது ஒன்று தான். எல்லாத்துலேயுமே அப்படி தான். புராணத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் கிரகங்களோட சம்மந்தப்படும். நம்ம ஒவ்வொரு கிரகமும் பார்க்கும்போது அது புராணத்தில் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுங்கிறதையும் நான் உங்களுக்கு அது தெளிவாகவே சொல்கிறேன். நான் இந்த இடத்துல சூரியன் சனி, இது நான் போட்டது சூரியன் சனி ஆப்போசிட்டில் போட்டிருக்கேன். நான் ரெண்டும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா எந்த கிரகம் பலம்ங்கிறத பார்க்கணும். பலமான கிரகம் லீட் எடுக்கும், வீக்கான கிரகம் கொஞ்சம் அடங்கி போகும். அது ஏதாவது ஒரு அஸ்தங்கத்தில் இருக்குது, அதில் இருக்குது. இப்போ சூரியன் சனி ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா சனி அஸ்தங்கம் ஆகிடும். சூரியன் தான் அங்கே முழுக்க டாமினேட் பண்ணும். அதே மாதிரி சூரியனுடைய பீரியடில் முழுக்க சனியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோ ரெண்டுமே ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓம் நமோ பகவதே ருத்ராய.